இந்த தீபாவளி லீவில் சுத்தமாக படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு உள்ள ஒரு கில்ட் இருக்கும். இது எப்போ நீ ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் போனப்போ தான் இல்லையா? ஸ்கூல் போகும்போது தான் படிக்கல ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு சொன்ன ஃப்ரெண்டு எல்லாருமே முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் லைட்டாக ஏமாந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக பசங்களா? ஸோ யாரெல்லாம் அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டில் இருக்கியோ, செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து போச்சு, இன்னும் நிறைய பேருக்கு 2 நாள் 3 நாளில் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம், சார் நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேரே ஆகலை சார், என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. ஐ திங்க் உங்களோட மென்டல் ஸ்டேட் எல்லாத்தையும் இந்த ஒரு பிக்சரில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அச்சச்சோ இந்த 4 நாள் 5 நாள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா, சுத்தமாக நான் படிக்கவே இல்லை, ப்ராப்பராக கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் எவ்வளோ டென்ஷன் கம்மியாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு விஷயம் நான் ஹானஸ்ட்டாக என்ன சொல்லலாம்னா, இதில் நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பேன் இந்த லீவ்லலாம். என்ன ஒன்று ஃபோனை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்போம், இல்லை படிக்கணும்னு நினச்சாலே எங்கேருந்து தான் அப்படி ஒரு தூக்கம் வரும்னு தெரியாது. எல்லாருக்குமே கண்டிப்பாக சூப்பராக ஒரு தூக்கம் வந்திருக்கும், அப்படியே டிஸ்டர்ப் ஆகிருப்போம் இல்லைங்களா? சரி, நான் என்ன சொல்கிறேன், ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணலாம், பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக திரும்ப முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிக்கலாம். நானும் உன் கூட சேர்ந்து சொல்லித்தரேன், எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். ஆனால் நீ படிக்க ரெடியா? அதுதான் கேள்வி. உங்ககிட்டலாம் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது அப்படின்னு இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த விஷயத்தை தூக்கி போடாதோ, இனிமே உனக்கு வேணாம். உனக்கு ஃபோன் அடிக்ஷன் இருக்குது, நான் ஃபோன் தேவையில்லாமல் ரொம்ப யூஸ் பண்ணுறேன்னு தோணுச்சுன்னா அப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறத குறை. கிளாஸ் கவனிக்கிறத தவிர வேறு எதுக்குமே அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு பார்த்த அப்படின்னா இன்சின்சியரான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளே படிக்கணும்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே கெடுத்துட்றாங்க, அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவான், நீ ஃபோன் அடிச்சு கேட்டேன்னா ஹோம்ஒர்க் முடிக்கலடா எப்படி பண்ணுறதுனே தெரிலன்னுவான். காலையில் போய் எப்படி முடிச்சுன்னு கேட்டால், காலையில் தாண்டா குமாரை பார்த்து எழுதுனா, ரமேஷை பார்த்து எழுதுனா அப்படின்னு சொல்லிவிடுவோம். இஃப் யூ ஹாவ் எனி இன்சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ், ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் தம். சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டடி பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்கள பத்திரமா வச்சுக்கும். ஒருவேளை அது நல்ல ஸ்டடி பார்ட்னர் இல்லைன்னு உனக்கு தோணுது, உனக்கு அப்படி ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னு தோணுதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதில் டிப்ரெஸ் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, தனியாக படி. இட் இஸ் பெட்டர் டு ஸ்டடி அலோன். ஐயோ எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, ஐயோ நான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டிய வயசோ காலமோ இது கிடையாது. இப்போது இந்த வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிக்கணும். சரியா? சார் எல்லாமே கரெக்டு சார், ஒரு மோட்டிவேஷன் இருக்க மாட்டேங்க சார் எனக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி 3 நாள் படிக்க உட்காந்தனா 4வது நாள் புஷ் போயிடுச்சு எல்லாம். அதான் என் சுச்சுவேஷன். அப்படின்னா கண்ணு, நீ மோட்டிவேஷனை தேடாதப்பா, மோட்டிவேஷன் ஒன்றை தேடி வரும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்தில் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது படிப்பில் மட்டும்தான் இருக்கணும்னா அது பொய். எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. சரியா? ஓகே, இட் ஷுட் பி இன் எவ்ரிதிங். எல்லாத்துலேயுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா கலந்துருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கலாம்? ரொம்ப சிம்பிள். தினமும் காலையில் 6 மணி ஆனால் 7 மணி ஆனால் 5 மணி ஆனால் நான் எழுந்துருவேன் அப்படின்றதா இருக்கலாம். சரியா? காலையில் 5 AM ஓகே, என்ன ஆனாலும் சரி நான் எழுந்துருவேன். எங்கள் வீட்டில் 4 செடி இருக்குது, ஒரு சும்மா பூந்தொட்டி இருக்குது, அதுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன் டெய்லி அப்படின்னா அப்போ டெய்லி கண்டினியூஸாக பண்ணு, ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஓகே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி நாய் இருக்குது, பூனை இருக்குது. எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வச்சுருக்கோம். ஃபீட் பண்ணு, போய் அந்த அனிமல்ஸை ஃபீட் பண்ணு, அது முழுக்க ஆனால் அதுக்கப்புறம் உன் பொறுப்பு. என்ன ஆனாலும் என்றைக்குமே அதை நிறுத்தவே கூடாது. ஓகே, ரொம்ப சிம்பிள். வீட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா துணிமணியெல்லாம் எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சிருப்பு, அழகாக எடுத்து மடிச்சு வை, வாஷிங் மிஷினில் நீ போடு, இல்லை முடிஞ்சால் நீயே துவைய, உன் யூனிஃபார்மை நீ துவைச்சு பாரு. எதுவுமே வேணாம்ப்பா, உன் ஹெல்த்தை நீ பார்த்துக்கோ, கரெக்டான டைமுக்கு சாப்பிடு, நல்லதை சாப்பிடு, உன் ஹெல்த்தை நீ பார்த்துக்கோ. இது முடியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னை கேட்டால் இதில் ஏதோ ஒன்று, நான் சொன்னதுலேருந்து ஏதோ ஒன்று இருக்கட்டும், இல்லை நீயா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சார் இதெல்லாம் இல்லை, ஆனால் நான் இன்னொன்று சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள், இனிமேல் டெய்லி நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உன் லைஃப் லாங் நீ ஃபாலோ பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லைஃப் லாங். சும்மா 2-3 நாள் பண்ணிட்டு விடுறதுக்காக நான் இதெல்லாம் வந்துட்டு காமிக்கல. ஏன்னா ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஆரம்பிக்கிற உன் லைஃப் லாங் அப்படின்னா அது நிறைய மோட்டிவேஷனும் உனக்கு கொடுக்கும்.
நிறைய 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 மோட்டிவேஷனும் உனக்கு கொடுக்கும். சரியா? ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் டூ சம்திங் தட் இஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். அப்போ நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிற அப்படின்றத எனக்கு இங்கே கமெண்ட் பண்ணு. நீங்கள் என்ன செய்யணும், லைஃப்பில் நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிற அப்படின்றத எனக்கு இங்கே கமெண்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கட்டும், ஆனால் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். சரியா? இப்போ செகண்ட் மிட்டம் பிரச்சனைக்கு வரும் பாஸ், அதெல்லாம் ஓகே. செகண்ட் மிட்டமுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் நான் சொன்னேன்ல, இந்த செகண்ட் மிட்டமுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். நீ இந்த சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனா அது உன்னுடைய செகண்ட் மிட்டம் ப்ரிப்பரேஷனில் காமிக்கும். ஸோ இந்த செகண்ட் மிட்டமுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ண என்னெல்லாம் செய்ய போகிறேன். இனிமே உங்களுக்கு மார்னிங்கில் மேக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸ் தானே நீங்கள்லாம் வீக்காக இருக்கிறதா கேட்டிங்க, நிறைய கிளாஸஸ் வேணும் நீங்கள் இல்லையா? ஸோ இனிமேல் எவ்ரிடே மார்னிங்கில் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் இருக்க போகுது. டெய்லி காலையில் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஒரு தரப்போகிறேன். நீ ஸ்கூல் போறீன்னு வச்சுக்கோங்க, ஓகே? என்னது, நீ ஸ்கூல் போறீன்னா உனக்கு நான் ஸ்டடி பிளான் நான் தரேன். சரியா? உனக்கு இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்ன? மேக்ஸு, சோஷியலு, சயின்ஸ் இல்லையா? எவ்ரி ஃப்ரைடே நம்ம என்ன செய்யலாம், சோஷியலில் புக் இன் சைட்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும்ன்ட்டு ஒரு மென்டி குவிஸ் மாதிரி வச்சு வீக் குவிஸில் விளையாடி பார்க்கலாம். என்னதான் நம்ம படிக்கிறோன்றத பார்க்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் டீச் பண்ணுறோம், அதுலேருந்து கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு டெய்லி ஒன் டீட்டெயில்னு ஒரு சீரீஸ் போடுறோம். சோஷியலில் டெய்லி ஒரு டீட்டெயில் நாங்கள் கொடுக்குற அந்த டீட்டெயிலை அன்றைக்கே படித்து முடிச்சிரு. டைம்லைன் கூட அதில் சொல்லி தரப்போகிறோம், அன்றைக்கே முடிச்சிரு. மேக்ஸுக்கு உனக்கு டெய்லி கிளாஸ் வரப்போகுது. சயின்ஸுக்கு ஏற்கனவே நாங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் நடத்தியிருக்கோம். இது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின் ஒன்று விடாமல் நடத்தி நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தரோம். நீ என் கூட சேர்ந்து படி. டெய்லி காலையில் 5 மணிக்கு நான் உனக்கு ஷெடியூல் தரேன். அந்த நாள் ஃபுல்லாக நீ எனக்கு என்னெல்லாம் படிக்கணும், இல்லை நான் உனக்கு என்ன சொல்லித்தர போகிறேன், உனக்கு ஸ்கூலில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்னா அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் நான் ஷெடியூல் தரேன். சரியா? ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் கொடுக்குற ஷெடியூல் ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் ஓகே. நீ ஏதோ ஒரு விஷயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நீ இதுலேயும் நல்லா பண்ணுவ, அதில் டவுட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு நீ ரெடி சார்? கரெக்ட் சார், நீங்கள் அப்போ ஷெடியூல் கொடுங்க, இதுக்கு ரெடி அப்படின்னா சார் ஐ வில் ஃபாலோ யர் ஷெடியூல்னு கூட கமெண்ட் பண்ணு. ஆனால் முக்கியமாக எனக்கு தேவைப்படுறது என்னென்னா, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிற அதை கமெண்ட் பண்ணு. எவ்ரி ஒன் ஷுட் கமெண்ட் தட். சரியா? மறந்துடாது. ஓகே, அது எதுவாக வேணால் இருக்கலாம், ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.